Good morning, students. Today, now we are going to learn about solutions. This topic coming from Unit 9. ஓகேங்களா கெமிஸ்ட்ரி அப்படிங்கக்கூடிய டாப்பிக்கில் யூனிட் 9ல் சொல்யூஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். You have learned about mixtures in your lower classes. இதுக்கு முன்னாடியே இதை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷனை நீங்கள் டெஃபினட்டாக லோயர் கிளாஸில் படிச்சிருந்திருப்பீங்க. எப்படி அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் தட் வி என்கவுண்டர்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப் ஆர் மிக்சர்ஸ் ஆர் டூ ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ். அதாவது டூ சப்ஸ்டன்ஸை எடுத்து ஒன்றோடொன்று மிக்ஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய அந்த ப்ராடக்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? மிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஒரு சால்ட்டையோ அல்லது சுகரையோ வாட்டரில் எடுத்து மிக்ஸ் பண்ணால் அந்த சாலிடு நேச்சரில் இருக்கிற சால்ட்டு லிக்விடு நேச்சரில் இருக்கிற வாட்டரில் போய் டிசால்வ் ஆகி ஒரு சொல்யூஷன் ஃபார்மேட்டுக்கு வந்துடும் இல்லைங்களா? ரைட். த சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் எ மிக்சர்ஸ் மே எக்ஸிஸ்ட் இன் ஒன் ஆர் மோர் ஃபிசிக்கல் ஸ்டேட். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகிற சொல்யூஷன்ஸ் ஒரே நேச்சர்லையும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் நேச்சர்லேயும் இருக்கலாம். ஒரே நேச்சரில் இருந்ததுன்னா அதை நம்ம ஹோமோஜீனியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் லேயராக இருந்தால் ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் பின்னாடியே வரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், வென் வி பேர்ன் வுட்டு, ஒரு நல்ல மரக்கட்டை எடுத்து நீங்கள் எரிக்கிறீங்க. த ஸ்மோக் ரிலீஸ்டு இன் எ மிக்சர் ஆஃப் சாலிட் கார்பன் அண்டு கேசியஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு அண்டு கார்பன் மோனாக்சைடு. நம்ம எடுத்துக்கிட்டது என்னமோ சாலிடு நேச்சரில் இருக்கிற வுட்டு தான் எடுத்தோம். ஆனால் பேர்ன் பண்ணுறப்ப அதிலிருந்து ரிலீஸ் ஆகிற கார்பன் டை ஆக்சைடாக இருக்கட்டும் அல்லது கார்பன் மோனாக்சைடாக இருக்கட்டும், அது என்னவாக இருக்குது? கேசியஸாக இருக்குது. புரிஞ்சுதுங்களா? ரைட். நவ், இன் சம் கேசஸ் ஆஃப் மிக்சர்ஸ் தட் காம்பவுண்ட்ஸ் கேன் பி செப்பரேட்டட் ஈஸிலி, வேரியஸ் இன் சம் அதர் கேசஸ் தே cannot be. ஒரு சில மிக்சரை நம்மளால் குயிக்காக ரிலீஸ், அதாவது செப்பரேட் பண்ண முடியும், ஒரு சிலதை நம்மளால் செப்பரேட் பண்ண முடியாது. கன்சிடர் டூ மிக்சர்ஸ், ஒன் விச் கண்டைன் சால்ட் அண்டு வாட்டர். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சால்ட்டு வித் வாட்டர் எடுத்துக்கிறோம். அண்டு அனதர் விச் கண்டைன் சாண்ட் அண்டு வாட்டர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கிறேன், அதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதேமாதிரி இன்னொரு பவுல் எடுத்துக்கிறேன், அதுலேயும் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஓகே, ரைட். ஒன்றில் சால்ட்டை மிக்ஸ் பண்ணுறோம், இன்னொன்றில் சாண்டை மிக்ஸ் பண்ணுறோம். வாட்டர் இஸ் த ஒன் ஆஃப் த காம்பனண்ட் இன் போத் த மிக்சர். ரெண்டுலேயும் காமனாக வாட்டர் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு கேஸ் சால்ட் டிசால்வ்ட் இன் வாட்டர், ஆல்ரெடி யூ நோ தட். இந்த செகண்ட் கேஸ் ஆஃப் சாண்ட் டஸ் நாட் டிசால்வ்ட் இன் வாட்டர். ரைட். த சாண்ட் இன் வாட்டர் கேன் பி செப்பரேட்டட் பை fractional, but salt cannot be separated as it. என்ன சொல்ல வராங்கன்னா, தண்ணியில் மணல் கலந்துருக்கு, ஸோ அதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணியே செப்பரேட் பண்ண முடியும். அந்த மெத்தடுக்கு பேர் தான் ஃபில்ட்ரேஷன். ஆனால் வாட்டருக்குள்ளே இருக்கிற சால்ட்டை நம்ம அப்படி என்ன பண்ண முடியாது, டிசால்வ் ஆகிடுச்சு இல்லையா, அப்படி ஃபில்ட்ரு பண்ணி உங்களால் எடுக்க முடியாது. ரைட். இன் வாட்டர் ஃப்ரம் டு ஹோமோஜீனியஸ் மிக்சர். அதாவது சால்ட் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த லிக்விடுக்குள்ளே போய் டிசால்வ் ஆகி லிக்விடு நேச்சராகவே மாறிடுச்சு. சாலிடு நேச்சரில் இருந்த சால்ட்டு வாட்டரில் டிசால்வ் ஆகி லிக்விடாகவே மாறிடுச்சு. திஸ் கைண்ட் ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸ் ஆர் டேர்ம்ட் ஆஸ் சொல்யூஷன். அந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம சொல்யூஷன்னு சொல்ல முடியும். நீங்கள் சாண்ட் இன் வாட்டரை சொல்யூஷன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ரைட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வாட்டருக்குள்ளே சால்ட் இருக்குது, இன்னொரு வாட்டருக்குள்ளே சாண்ட் இருக்குது. இந்த ரெண்டையுமே நீங்கள் மிக்சர்னு சொல்லலாமே தவிர சொல்யூஷன் சொல்லி எதை மட்டும்தான் சொல்ல முடியும்? இந்த சால்ட்டு ப்ளஸ் வாட்டரை மட்டும்தான் நீங்கள் சொல்யூஷன் சொல்ல முடியும். இந்த பி டைப்பில் இருக்கிற சாண்டு ப்ளஸ் வாட்டரை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஒரு பேர் வைக்கலாம், ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு. செகண்ட் கேட்டகரிக்கு ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு பேர் வைக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நவ் 9.1 சொல்யூஷன் இன் டே டு டே லைஃப். நம்ம டே டு டே லைஃப்பில் சொல்யூஷனை எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஒன் ஆஃப் த நேச்சுரலி எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன்ஸ் இன் சீ வாட்டர். வெரி வெரி பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீ வாட்டரை நீங்கள் ஒரு சொல்யூஷனுக்கு பெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா வி கேனாட் இமேஜின் லைஃப் ஆன் எர்த் வித்தவுட் சீ வாட்டர். சீ வாட்டர் இல்லாமல் எந்த ஒரு லைஃபுமே இல்லை. இட் இஸ் எ மிக்சர் ஆஃப் மெனி டிசால்வ்டு சால்ட். ஸோ நமக்கு தெரிஞ்சு சீ வாட்டரில் சால்ட்டு மட்டும்தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். நிறைய மினரல்ஸ் இருக்குது, கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம்,
வாட் எவர் மேபி நிறைய இருக்குது. த அனதர் ஒன் இஸ் ஏர். ஏர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன், ஆக்சிஜன் அண்டு கார்பன் மோனாக்சைடு, ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான் ஏகப்பட்ட கேசியஸ் எல்லாம் இருக்குது. ஒன்னோடனா மிக்சராக இருக்குது. இட் இஸ் எ மிக்சர் ஆஃப் கேசியஸ் லைக் நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்டு அதர் கேசியஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட் பேஜில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, டே டு டே லைஃப்பில் நமக்கு சொல்யூஷன்ஸை நம்ம எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட், all the life forms on earth are associated with solutions. லைஃப்பில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லா ஒவ்வொருத்தரோட இதுலேயும் நமக்கு சொல்யூஷனுங்கிறது கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அது ஹியூமனாக இருந்தாலும் சரி, அனிமலாக இருந்தாலும் சரி, பிளான்ஸாக இருந்தாலும் சரி. பிளான்ஸ் டேக் சொல்யூஷன் இன் நியூட்ரியன்ஸ் ஃபார் தர் க்ரோத் ஃப்ரம் த சாயில். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு செடி மண்ணிலிருந்து தான் தனக்கு தேவையான மினரல்ஸை எடுத்துக்குது. என்ன ஃபார்மேட்டில் எடுத்துக்குது? சொல்யூஷன் ஃபார்மேட்டில். மோஸ்ட் ஆஃப் த லிக்விட்ஸ் ஃபவுண்ட் இன் ஹியூமன் பாடி இன்க்ளூடிங் பிளட்டு அந்த லைம்ப் அண்ட் யூரின் ஆர்ஸோ சொல்யூஷன். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிளட்டு என்னென்னு சொல்லுவீங்க? இஸ் ஒன் ஆஃப் த சொல்யூஷன். ஓகேவா? டே டு டே ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் like washing, cooking, cleaning and few other activity involve the formation of solution with water. வாட்டரோட எதெல்லாம் நம்ம ட்ரீட் பண்ணுறோமோ அதெல்லாம் டெஃபினட்டாக உனக்கு என்ன ஃபார்மேட்டில் தான் இருக்கும்? சொல்யூஷன். நீ ஒரு சர்ஃபெக்சல் எடுத்து கொண்டு போய் ஒரு டப்பில் தண்ணி ஊற்றி அதில் நீ ஷேக் பண்ணினா ஒரு சோப்பு நிறம் வரும். ஸோ இஸ் ஒன் ஆஃப் த சொல்யூஷன். ஓகேவா? சிமிலர்லி ட்ரிங்க், we take like fruit juice and aerated drinks, tea, coffee etc. எல்லாமே சொல்யூஷன் தான். எவ்ரி மார்னிங் நீ காலையில் எடுத்துக்கிற கப் ஆஃப் டீ இஸ் a பெஸ்ட் சொல்யூஷன். There are ability of waters to form the solutions is reasonable for the substance of life. Next 9.2. இந்த 9.2ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காம்போனன்ட்ஸ் ஆஃப் சொல்யூஷன். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம எடுத்துக்கிற சொல்யூஷன்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த டாபிக். ஷார்ட்டாக சொல்லிடுறேன். மேஜராக வாட்டர் இருக்கும், மைனராக நீங்கள் என்ன சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அது இருக்கும். நமக்கு தெரிஞ்ச சால்ட்டு சொல்யூஷன், சுகர் சொல்யூஷன். வாட்டருக்கு ஈக்குவலாக சால்ட் எடுத்து போட்டிங்கன்னா டிசால்வ் ஆகாது. சுகரும் அதே தான். ஸோ மினிமமாக இருக்கும், ஒன்று மேஜராக இருக்கும். அந்த மினிமமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நேம், மேஜராக இருக்கிறவங்களுக்கு ஒரு நேம். பாருங்கள், when we know that the solution is a homogeneous mixture of two or more substance. In a solution, the component which is present in lesser amount, weight கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பேர் solute. Under the component which is the present in larger amount இருந்ததுன்னா is a solvent. The solute get distributed uniformly throughout the solvent and thus forming the mixture homogeneous. அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அந்த சொல்யூட் கம்மியாக, வெயிட் கம்மியாக இருக்கிறது, வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த வாட்டரில் எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் ஆகி லிக்விட் நேச்சர்லையாகவே மாறிடுச்சு, யூனிஃபார்மாக இருக்குது அப்படின்னா அது ஹோமோஜீனியஸ். த சால்வெண்ட் ஆக்ட் as a dissolving medium. அப்போ வாட்டர் தான் இங்கே என்ன வேலை செய்யுது? கரைக்கக்கூடிய வேலையை செய்யுது. The process in uniform distribution of solute into solvent is called dissolution. அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் யூனிஃபார்மாக இருந்ததுன்னா அந்த சொல்யூஷனுக்கு டிசொல்யூஷன் அப்படிங்கிற பேர் இருக்குது. ரைட், பிக்சரில் பாருங்கள். சொல்யூட்டுக்குன்னு ஒரு ஸ்மால் ஆட்டம் சைஸ், சால்வெண்ட் இதுதான் வாட்டர் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது. இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, தட் இஸ் அதுதான் சொல்யூஷன் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், எ சொல்யூஷன். நல்லா புரிஞ்சுக்குமா? எ சொல்யூஷன் மஸ்ட் பி அட்லீஸ்ட் பி கன்சிடரிங் டூ காம்போனண்ட். நீங்கள் எடுத்துக்கிறது எந்த சொல்யூஷன் இருந்தாலும் மினிமம் அதில் ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒன்று சொல்யூட்டடாக இருக்குது, இன்னொன்று சால்வெண்டடாக இருக்குது. சச் சொல்யூஷன் விச் ஆர் மேட் அப் ஆஃப் ஒன் சொல்யூட் அண்ட் ஒன் சால்வெண்ட் இஸ் கால்ட் பைனரி சொல்யூஷன். டெஃபினட்டாக ஒரு சொல்யூஷன்னாலே பைனரியாக தான் இருக்கும். அதில் ஒன்று சொல்யூட்டடாக இருக்குது, இன்னொன்று சால்வெண்டடாக இருக்கும். எக்ஸாம்பிள், and adding copper sulfate crystal to water. இந்த ப்ளூ கலரில் கொட்டி வச்சுருக்காங்க இல்லைங்களா ஒரு சால்ட், அதுதான் காப்பர் சல்ஃபேட். அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம்? இட் டிசால்வ்ட் இன் வாட்டர் ஃபார்மிங் எ சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், செகண்ட் பீக்கரில் பாருங்கள், ப்ளூ கலர் சொல்யூஷனாக ஃபார்ம் ஆகிருக்கு. இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒன் சொல்யூட் காப்பர் சல்ஃபேட் அண்ட் ஒன் சால்வெண்ட் வாட்டர். இப்போது ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் ஒரு சால்ட்டு கொட்டி வச்சுருக்கிறது சொல்யூட், அதாவது செகண்ட் பிக்சரில் இருக்கிற அந்த பீக்கரில் இருக்கிற வாட்டர் தான் சால்வெண்ட்டு. இந்த ரெண்டும் சேர்ந்து தேர்டு பிக்சராக இருக்கிறது தான் சொல்யூஷன்.
So it is binary solution. Similarly, a solution may contain more than two component. For example, salt and sugar is added to water. இப்போ ஒரு பீக்கரில் போதுமான அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக சால்ட்டும் மிக்ஸ் பண்ணுற, சுகரும் மிக்ஸ் பண்ணுறீங்க. ரெண்டும் என்னாகும்? டிசால்வ் ஆகிடும். ஸோ அப்போ அதை என்னென்னு சொல்லுவோம்? பைனரின்னு சொல்ல முடியுமா? முடியாது. Here the two solute are dissolved in one solvent. Such kind of solutions which contain three components are called tertiary solution. டெர்ஷரினா 3 பேர் இருக்கிறது. ஓகேங்களா? Now types of solution. நெக்ஸ்ட் டாபிக்கு 9.3. இந்த சொல்யூஷன் என்னென்ன டைப் இருக்குது பாருங்கள். பேஸ்ட் ஆன் த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த சொல்யூட் அண்ட் த சால்வெண்ட். இந்த டைப்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது? அந்த சால்வெண்ட் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. வி நோ தட் சப்ஸ்டன்ஸ் நார்மலி எக்ஸிஸ்டட் இன் 3 ஃபிசிக்கல் ஸ்டேட். எந்த பொருள் எடுத்துட்டினாலும் 3 கேட்டகரிஸாக பிரிச்சிட முடியும். சாலிடு, லிக்விட் அண்ட் கேசியஸ். இன் பைனரி சொல்யூஷன், பைனரினா 2, போத் சால்வெண்ட் அண்ட் சொல்யூட் மே எக்ஸிஸ்ட் இன் எனி ஆஃப் திஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட். இந்த இப்போ நம்ம எடுத்துக்கிற சால்ட்டு அண்டு வாட்டர், ஒன்று சாலிடு நேச்சராக இருக்குது, ஒன்று லிக்விடாக இருக்குது. ரெண்டும் சேர்ந்து ஏதாவது ஒரு நேச்சருக்கு எக்ஸிஸ்டட் ஆகும். பட் த சால்வெண்ட் கண்டினியூஸ் த மேஜர் பார்ட் ஆஃப் த சொல்யூஷன். ஒரு சொல்யூஷனில் மெயின் பார்ட்டே யாருக்கிட்ட தான் இருக்குன்னா சால்வெண்ட்டு கிட்ட தான் இருக்குது. இட் இஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த ப்ரைமரி ஃபேக்டர் விச் டிட்டர்மைன் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த சொல்யூஷன். அந்த சொல்யூஷனை டிட்டர்மைன் பண்ணுறதே சால்வெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. தேர்ஃபோர் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பைனரி சொல்யூஷன் அப்படின்னு போட்டு ஒரு டேபிளேஷனை கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளேஷனுக்கு நாம் போகிறோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் பைனரி சொல்யூஷன் 9.1. ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்குப்பா. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இதில் நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ஃபஸ்ட்டு காலமாக இருக்கிறது யார்? சொல்யூட். இது மைனராக இருக்கணும். செகண்ட் காலமாக இருக்கிறது சால்வெண்ட். இது எப்பவுமே மேஜராக இருக்கும். இந்த சால்வெண்ட் எப்பவுமே 100 இருக்கணும்னு வச்சுக்கோங்க, சொல்யூட்டு 50 இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் என்ன ஃபார்ம் ஆகும்? சொல்யூஷன் ஃபார்ம் ஆகும். ரைட். இப்போ நம்ம எப்படி படிக்கணும்னு பாருங்கள். சாலிட் இன் சாலிட் அப்படி படிக்கணும். அப்போ சொல்யூட் இன் சால்வெண்ட் அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. சொல்யூட் இன் சால்வெண்ட். அப்போ சொல்யூட் சைடில் இருக்கிறதெல்லாம் எதுக்குள்ளே இருக்கும்? சால்வெண்ட்டுக்குள்ளே இருக்கும். அப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சாலிட் இன் சாலிட் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு காப்பர் அப்படிங்கக்கூடிய ஒரு மெட்டல் கோல்டுக்குள்ளே என்ன பண்ணியிருப்பாங்க? மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ரிங்கு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அலாய் தான். கோல்டோட எதை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க? காப்பரை. அப்போ சாலிட் இன் சாலிட். பெஸ்ட் எக்ஸாம்பிள் அலாய்ஸ். இப்போ லிக்விட் இன் சாலிட். லிக்விட் கம்மியாக இருக்கணும், சாலிட் பார்ட் அதிகமாக இருக்கணும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் அமேல்கம். மெர்க்குரியோட எந்த மெட்டலை மிக்ஸ் பண்ணாலும் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு பேர் அமேல்கம். இது சாலிட் சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் லிக்விட் சொல்யூஷனுக்கு போகிறோம். சாலிட் இன் லிக்விட். சாலிடு கம்மியாக இருக்கணும், லிக்விட் அதிகமாக இருக்கணும். இப்போ நம்ம படித்தோம் இல்லைங்களா? சால்ட் சொல்யூஷன், சுகர் சொல்யூஷன் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் லிக்விட் இன் லிக்விட். இப்போ எத்தில் ஆல்கஹால் டிசால்வ்ட் இன் வாட்டர். ஓகேங்களா? ஆல்கஹால் பார்த்துருப்பீங்க, அதை வாட்டரில் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணுறோம். உடனே 2 என்ன ஆகிக்குது? மிசிபிள் ஆகிக்குது. அப்போ வாட்டர் அதிகமாக இருக்கணும், அங்கே எடுத்துக்கக்கூடிய ஆல்கஹால் கம்மியாக இருக்கணும். அப்படி மேக் பண்ணால் கிடைக்கக்கூடியது ஒரு டைப்ஸ் ஆஃப் பைனரி சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு கேஸ் காம்போனன்ட் ஸ்மாலஸ்ட்டாக இருக்கணும், லிக்விட் அதிகமாக இருக்கணும். 7up, பெப்சி இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? சோடா வாட்டர் இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா அந்த வாட்டர் கேனில் ஃபுல்லாகவே லிக்விட் தான் அதிகமாக இருக்கும், அந்த கேஸியஸ் குறைவாக தான் இருக்கும். அந்த வாட்டரில் அது குறைவாக தான் கரையும். அதனால தான் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இந்த கேஸ் சடனாக ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் கேஸியஸ் சொல்யூஷன். லிக்விட் குறைவாக இருக்கணும், கேஸ் அதிகமாக இருக்கணும். நம்ம அட்மாஸ்பியர் மைண்டில் வச்சுக்கோங்க. எப்பவுமே லார்ஜாக கேஸ் வந்ததுன்னா நம்ம அட்மாஸ்பியர், அதுக்குள்ளே லிக்விடு க்ளவுடை சொல்லலாம், மிஸ்ட்டை சொல்லலாம். கேஸ் இன் கேஸ், ஹீலியம், ஆக்சிஜன், சிலிண்டர், இதை நீங்கள் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நடத்துனதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு 9.3.2 நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு கான்செப்ட்னா, பேஸ்ட் ஆன் த டைப்ஸ் ஆஃப் சால்வெண்ட். இப்போது எல்லாருமே ஏதாவது ஒரு பொருளை எரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எதுலையாவது கொண்டு போய் கரைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், மேஜராக யாரை தான் எடுத்துக்கிறோம்? வாட்டரை தான் எடுத்துக்கிறோம். ஒரு ஹியூமனை எரித்தாலும் சரி, ஒரு வுட்டை எரித்தாலும் சரி, நமக்கு சால்வெண்ட், யூனிவர்சல் சால்வெண்ட்னு அது வாட்டர் தான். வாட்டரில் தான் எதையுமே உன்னால் கரைக்க முடியும். சரி, இது நமக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட். ஏன் சார் அப்போ வாட்டர் இல்லாமல் மற்றதுலாம் எதுவும் டிசால்வ் பண்ண முடியாதா?
ஒரு எக்ஸாம்பிள், இனி இந்த பெயிண்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பெட்ரோல், டீசல், கெரோசின் எல்லாம் கரையும். அதுக்குள்ளெல்லாம் தண்ணியை மிக்ஸ் பண்ணால் கரையாது. ஸோ வாட்டர் ஆக்ட் பண்ணுச்சுன்னா அது ஒரு டைப்ஸு. வாட்டர் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுச்சுன்னா அது ஒரு டைப். பாருங்கள், ஃபஸ்ட்டு டைப். Based on the types of solvent, most of the substances are soluble in water. In that is why water is called as universal solvent. One markல note பண்ணிக்கங்க. However, some substances do not dissolve in water. Therefore, other solvents such as, அப்போ எதில் அதெல்லாம் கரையும்? தண்ணியில் கரையாததெல்லாம் எதில் கரையும்? கெமிஸ்ட்ரியில் ஈத்தர்ஸ், பென்சீன், ஆல்கஹால் இதெல்லாம் நீங்கள் ஹையர் செகண்டரியில் வரப்போ தெரிஞ்சுக்கலாம். There are used as a prepare a solution. On the basis of the types of solvent, solutions are classified into two types. There are aqueous solution and non-aqueous solution. Water வந்து solvent act பண்ணால் அது aqueous. Water solvent act பண்ணாமல் இருந்தால் non-aqueous. Aqueous solution. இதுதான் நம்ம டே டு டே லைஃப்பில் அதிகமாக செய்கிறது. The solution in which water act as a solvent is called aqueous solution. Example, common salt in water, sugar in water, copper sulfate in water, etc. Next one, non-aqueous solution. The solution in which any liquid other than water act as a solvent is called non-aqueous solution. Solvent other than water is referred to as non-aqueous solvent. Generally, alcohol, benzene, ether, carbon disulfide, acetone, etc. இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோ. நான் அக்வாஸ் சொல்யூஷன், ஆல்கஹால், பென்சீன், ஈத்தர், கார்பன் டைசல்ஃபைடு அண்ட் அசிட்டோன். இந்த அசிட்டோனுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இந்த நெயில் பாலிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம வச்சுட்டு அழிக்கணுன்னா இந்த அசிட்டோன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஈத்தர் செல் அப்படிங்கிறதெல்லாம் அனஸ்தட்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க. இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி பர்பஸுக்கெல்லாம் அதை யூஸ் ஆகும். தேர் ஆர் யூஸ்ட் எஸ் நான் அக்வாஸ் சால்வெண்ட். Example for non-aqueous solution: sulfur dissolved in carbon disulfide, iodine dissolved in carbon tetrachloride. ஓகே, இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், சல்ஃபர் இன்சாலுபிள் இன் கார்பன் டைசல்ஃபைடு. இதுதான் ஏ அப்படிங்கிற பிக்சர். சல்ஃபர் அப்படிங்கிறது ஒரு நான் மெட்டல், அதை தூக்கி நம்ம கார்பன் டைசல்ஃபைடுக்குள்ளே தான் டிசால்வ் பண்ணியிருக்கோம். இங்கே வாட்டருக்கு வேலையே இல்லை. பியும் அதே மாதிரி தான், சல்ஃபர் இன்சாலுபிள் இன் வாட்டர். இப்போ தண்ணிக்குள்ளே போட்டிருக்காங்க, கரையில் பாருங்கள் அப்படியே பபிள்ஸாக ஒரு மொட்லியாக இருக்குது பாருங்கள், கரையாமல் இருக்குது. அப்போது ஒரு சிலது வாட்டரில் கரையும், ஒரு சிலது வாட்டரில் கரையாது. Now 9.3.3 based on the amount of solute. கண்ணா இந்த இடத்துல ஒரு வேயிங் மிஷினை மைண்டில் வச்சுக்குவேன். அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் மெஷின். அது மேலே இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தர் ஏறி நிற்கிறப்ப அதோட ஒவ்வொருத்தரோட வெயிட்டை காட்டும். அந்த மாதிரி இங்கே வாட்ரு வந்து ஃபிக்ஸடு. நம்ம இப்போ பார்க்கக்கூடிய டாப்பிக்கில் எல்லா இடத்துலையுமே ஒரு 100 ml பீக்கரில், ஓகேவா, 100 ml பீக்கரில் ஃபுல்லாகவே வாட்டர் எடுத்துக்கிறீங்க. ஒரு 3 டைப் ஆஃப் பீக்கர் எடுத்துக்கிறேன், அதாவது ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கிறேன். மூணுலேயுமே ஒரே அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த மூணுலேயுமே சால்ட்டை ஒரு இடத்துல கம்மியாக, ஒரு இடத்துல அதிகமாக, ஒரு இடத்துல கரெக்டாக, அவ்வளோதான். அப்படி போட்டு பார்க்குறோம், அங்கே என்ன நடக்குதுன்னு செக் பண்ணுறோம். த அமௌண்ட் ஆஃப் த சொல்யூட், யார், சால்ட், தட் கேன் பி டிசால்வ்டு இன் த கிவன் அமௌண்ட் ஆஃப் த சால்வெண்ட் இஸ் லிமிட்டட் அண்டர் எனி த கிவன் கண்டிஷன் பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் in the given amount of the solvent. The solutions are classified into following types. கண்ணா இதெல்லாம் எதை வச்சு கிளாஸிஃபைட் பண்ணுறாங்கன்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய சொல்யூட்டை பொறுத்தது. சால்ட்டை 25 கிராம் எடுத்துக்கலாம், 35 எடுத்துக்கலாம், ஒரு இடத்துல 45 எடுத்துக்கலாம். இந்த மூணையுமே ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய வாட்டரில் டிசால்வ் பண்ணி பார்க்குறோம். அதை வச்சு கிளாஸிஃபைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஒன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன், செகண்ட் ஒன் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன், தேர்ட் ஒன் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஆனால் இப்போ சேச்சுரேட்டடுன்னு என்ன மீனிங் அப்படின்னா, 100 ml வாட்டருக்குள்ளே எவ்வளோ சுகர் கரைக்க முடியுமோ இவ்வளோ தான் கரையும் அப்படிங்கிற ஒரு மார்ஜின் இருக்கும் இல்லையா, தட் இஸ் அதுக்கு பேர் தான் சேச்சுரேட்டட். எ சொல்யூஷன் விச் நோ மோர் சொல்யூட் கேன் பி டிசால்வ்டு இன் எ டெஃபனைட் அமௌண்ட் ஆஃப் த சால்வெண்ட் அட் எ கிவன் டெம்பரேச்சர் இஸ் கால்ட் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இப்போ ஒரு ரூம் டெம்பரேச்சரில், அதாவது 25 டிகிரி செல்சியஸில் ஒரு பீக்கர் எடுத்துக்கிற, அதில் 100 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கிற, ஒரு 36 கிராம் ஆஃப் சால்ட்டை மெஷர் பண்ணி எடுத்து உள்ளே போட்டு பார்க்குறாங்க. அந்த 36 வரைக்குமே கரைஞ்சிருது. அதனுடைய மார்ஜினே அவ்வளோதான். அப்போ அதனுடைய லெவல் என்ன அப்படின்னா அதுதான் சேச்சுரேட்டட்.
Example, 36 gram of sodium chloride in 100 gram of water at 25 degrees Celsius form saturated solution. கண்ணா புரிஞ்சுதா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ நம்ம அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் அதுலேயே தான் நம்ம பார்க்குறோம் பாருங்கள். ஃபர்தர் அடிஷன் ஆஃப் த சோடியம் குளோரைடு லீவ் அட் அன்சேச்சுரேட்டட் அன்டிசர்வ்டு. என்ன சொல்ல வராங்கன்னா, நீ 36க்கு மேலே ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் 1 கிராம் கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரையாது. மார்ஜின் என்ன? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம 35 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படிங்கிறோம். அப்போ அந்த 35 அப்படிங்கிறது சேச்சுரேட்டட், அவ்வளோதான் மேட்ரு. செகண்ட், அன்சேச்சுரேட்டட். அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா என்ன மீனிங் அப்படின்னா, 35க்கு கீழே. நல்லா புரிஞ்சுக்கோ. அதாவது நம்ம மார்க்கை வச்சு பேசிகிட்ருக்கேன். இங்கே நம்ம கான்செப்டில் ஒரு சால்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 36 கிராம் வரைக்கும் கரையுங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ 25ங்கிறது கரையக்கூடிய அளவு தான். 37 அப்படின்னா மட்டும்தான் கரையாது. ஓகேவா? இப்போ நம்ம மார்ஜினுக்கு முன்னாடி இருக்கிற டாப்பிக்கில் இருக்கும். அதான் அன்சேச்சுரேட்டட். Unsaturated solution is one that contain less solute than that of the saturated solution at given temperature. 10 gram, 20, 30 and anybody எதை வேணாலும் எடுத்துக்கலாம். எதுக்குள்ள? 100 gram of வாட்டரில். அங்கே என்ன இருக்கணும்? ரூம் டெம்பரேச்சர் இருக்கணும், 25 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் டாப்பிக்கு சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஆனால் இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இது வந்து மார்ஜினுக்கு மேலே, 36க்கு மேலே. Super saturated solution is one that contains more solute than the saturated solution at given temperature. 36 தான் இருக்கணுங்கிறோம். ஆனால் அங்கே எவ்வளோ இருக்குது? 40 gram of sodium chloride in 100 gram of water at 25 degree Celsius form super saturated. ஏன்னா 36 தான் கரையுன்னு சொல்லிட்டோம். அப்போ மீதி எவ்வளோ எடுத்துக்கிட்டினாலும் அவ்வளோ கிராம் என்ன ஆகாது? தண்ணியில் கரையாமல் மேலேயே அந்த சாலிட் நேச்சர்லேயே இருக்கும். This state can be achieved by alterating any other condition. ஆனால் 100 கிராமை நான் மாற்ற மாட்டேன் வாட்டரை, ஆனால் கரையை வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அப்போ ரூம் டெம்பரேச்சரை மாற்றலாம், ப்ரெஷரை மாற்றலாம், ஏதாவது ஒரு கண்டிஷனை மாற்றி டிசால்வ் பண்ண வைக்கலாம். பட் அது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா அன்ஸ்டேபிள். த சொல்யூட் இஸ் ரீஅப்பியரிங் த கிறிஸ்டல்ஸ் வென் த சொல்யூஷன் இஸ் டிஸ்டர்ப்டு. ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி நீங்கள் அதை கரையை வைக்கலாம். மேஜிக் மீன் இந்த இடத்துல டெம்பரேச்சர் ஆல்ட்ரு பண்ணுறதோ ப்ரெஷர் ஆல்ட்ரு பண்ணுறதோ. ஆனால் அது ஒரு அன்ஸ்டேபிள். மறுபடியும் என்னவா மாறதுக்கு சான்சஸ் இருக்குது, மறுபடியும் கிறிஸ்டலாக மாறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம இந்த டாப்பிக்கில் என்னென்ன பார்த்தோம்? சேச்சுரேட்டடுன்னு என்ன, அன்சேச்சுரேட்டடுன்னு என்ன, சூப்பர் சேச்சுரேட்டடுன்னு என்ன. 36ங்கிறது மார்ஜின். 100 கிராம் வாட்டரில் 36 கிராம் சால்ட்டு கரைஞ்சா அது சேச்சுரேட்டட். 36க்கு கீழே எடுத்து கரைச்சின்னா அன்சேச்சுரேட்டட். 36க்கு மேலே எடுத்து டிசால்வ் பண்ணினா சூப்பர் சேச்சுரேட்டட். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் கான்சன்ட்ரேட்டட் அண்ட் டைலூட்டட் சொல்யூஷன். ஆனால் இது வந்து உனக்கே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போது ஒரு 2 டைப் ஆஃப் டீ உங்கள்கிட்ட கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. ஒன்றில் சுகர் அதிகமாக இருக்குது, ஒன்றில் சுகர் கம்மியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோவேன். எதை வச்சு சொல்கிற டேஸ்ட் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குன்னு? நம்பர் ஆஃப் சொல்யூட்டு உள்ள அதிகமான சொல்யூட்டு சர்க்கரை அதிகமாக ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அது டேஸ்டியாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு ஸ்பூன் போட வேண்டிய இடத்துல 2 ஸ்பூன் சுகர் போட்டிருந்தாங்கன்னா டேஸ்ட் அதிகமாக தெரியும். அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதிகமாக இருக்குது, கிராம் அதிகமாக இருக்குது, அப்போ கான்சன்ட்ரேட்டடாக இருக்குதுன்னு அர்த்தம். எதில் குறைவாக இருக்கோ அது டைல்யூஷன். புரிஞ்சுதா? இப்போது ஒன்று வேணால் ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், நல்ல டேஸ்டியாக இருக்குது. எக்ஸ்ட்ரா 2 பர்சன் ஒரு ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க, அதுவே நீ ஆல்ட்ரு பண்ணுற, அதுக்குள்ளே வாட்டர் ஆட் பண்ணுற, அப்போ அந்த டேஸ்ட் என்ன ஆகிடும்? குறைஞ்சிரும். அப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகிடும்? டைல்யூட்டட் ஆகிடும். அவ்வளோதான். அப்போ அந்த ஒரு சொல்யூஷனை எப்படியெல்லாம் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம். இன் அதர் கைண்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இப்போ நம்ம இந்த டைலூஷன் கான்சன்ட்ரேஷனுங்கிற வேர்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லைங்களா, சேச்சுரேட்டட் டாப்பிக்கில் வருமா அன்சேச்சுரேட்டட் டாப்பிக்கில் வருமானா? டெஃபினட்டாக அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் தான் இந்த டாப்பிக்கை கொண்டுட்டு வர முடியும். It expresses the relative concentration of two solutions with respect to the solute present in the given amount of the solvent. For example, you are given 2 cups of tea. When you taste them, you feel that one is sweeter than other. What do you infer from it? The tea which is sweet more contain higher amount of sugar than the other. How can you express the observation? You can say the tea is stronger, but the chemist should be that it is concentrated. ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத தான் நம்ம கெமிஸ்ட்ரியில் கான்சன்ட்ரேட்டட்னு சொல்லிக்கிறோம். When we compare two solutions having same solute and solvent, that one which contains higher amount of solute per the given amount of the solvent is said to be concentrated solution. ரெண்டுலேயும் ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டு உள்ள நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா
ஒன்று கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும், இன்னொன்று டைலூட்டடாக இருக்கும். அனதர் ஷுட் பி டைலூட்டட். ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருக்காங்க, பிக்சரை பாருங்கள், நல்லா தெரியும். 2 கோனிக்கல் ஃப்ளாஸ்க்லேயும் டைலூஷனுங்கிறப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம் குறைவாக இருக்குது, கான்சன்ட்ரேட்டடுங்கிற பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் ரீசன். குறைவாக இருந்த டைலூட்டட் சொல்யூஷன், அதிகமாக இருந்தால் கான்சன்ட்ரேட்டட். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் த சொல்யூஷன்ஸ் ஆஸ் டைலூட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் இஸ் குவாலிட்டேட்டிவ் ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா? டஸ் நாட் imply the quantity of the solute. Okay, this difference is observed means the some physical characteristics such as color density. Last topic, இந்த வீடியோனுடைய லாஸ்ட் டாபிக் solubility. solubilityனா என்ன மீனிங் அப்படின்னா கரையிறது அல்லது கரைக்கிறது. Usually there is a limit to that amount of solute that can be dissolved in given amount of the solvent at a given temperature. முன்னாடி பார்த்த டாப்பிக்கே தான்ப்பா. 25 டிகிரி செல்சியஸில் 100 கிராம் ஆஃப் வாட்டரில் 36 கிராம் சால்ட்டு தான் கரையும். அந்த கரையக்கூடிய அளவு தான் solubility. when this limit, அதுதான் அதோட லிமிட், இஸ் reached, we have saturated solution and any excess solute that is added, further add பண்ணினா simply settle down at the bottom of the solution. அது கரையாமல் அங்கேயே பாட்டத்தில் நிற்கும். the extent that dissolution of a solute in a solvent can be better explained by the solubility. அப்போது ஒரு வாட்டரோட solubility எவ்வளோ அல்லது கரைக்கக்கூடிய கெப்பாசிட்டி எவ்வளோங்கிறத நம்மளால் டிட்டர்மின் பண்ண முடியும். the solubility is a measure of how much of the solute can be dissolved in a specified amount of solvent. இப்போ தண்ணி எல்லாத்தையும் கரைக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு கையளவுக்கு கரைக்க வேண்டிய இடத்துல ஒரு 3 கையளவுக்கு அள்ளி போட்டினா கரைக்க முடியுமா? முடியாது. அதுதான் அப்போது அந்த வாட்டரோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியறதுக்கு பேர் தான் solubility, கரைக்கக்கூடிய அளவின் திறன். இந்த பாக்ஸை பாருங்களேன், உங்களுக்கு புரியும். நேம் ஆஃப் த சொல்யூட், இது ஃபஸ்ட்டு காலம், அதோட ஃபார்முலா செகண்ட் காலம். நம்ம எடுத்துக்கிறது வாட்டர், எதில் எடுத்துக்கணும்? 100 கிராம். அப்போது 100 கிராம் வாட்டரில் இந்த நம்ம எடுத்துக்கிற சப்ஸ்டன்ஸை எவ்வளோ தான் கரைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நல்லா பாருங்கள், சோடியம் குளோரைடு பாருங்கள், செகண்டாக இருக்கிறது சோடியம் குளோரைடு. இப்போ 36 கிராம் தான் கரைக்க முடியும், ரைட். ஆனால் கால்சியம் கார்பனேட்டாக இருந்தால் ஒன்றும் இல்லை. அந்த கால்சியம் கார்பனேட்டை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, மார்பிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. அதை கரைக்கக்கூடிய எபிலிட்டி பாரு, 0.0013, குறைவாக தான் கரைக்கும். அமோனியாவா கொஞ்சம் அதிகமாக கரையும், ஏன்னா தண்ணியில் கரைகிறதுக்கு ஆசைப்படக்கூடிய ஒரு பர்சன் யாருன்னா அமோனியா. சோடியம் ஹைட்ராக்சைடு பெல்லட்ஸ் மாதிரி இருக்கும், அதுவும் பார்த்திங்கன்னா 80 கிராம். குளுக்கோஸ், நம்ம எடுத்துக்கிற ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு எடுத்துக்கிற குளுக்கோஸ் 91 கிராம். 100 கிராமுக்குள்ளே 91 கிராம் குளுக்கோஸ் தான் கரையும். அதுக்கு மேலே நீ மெஷர் பண்ணி போட்டு பாரு, கரையாதான் அப்படியே நிற்கும். சோடியம் புரோமைடு NaBr 95. இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் யார் அப்படின்னா சோடியம் அயோடைடு, அயோடின் சால்ட் 184 கிராம் வரைக்கும் 100 கிராம் வாட்டரில் கரையும், ரைட். இப்போ அதுக்கு முன்னாடி அந்த டாப்பிக்கில் நம்ம solubilityனுடைய டெஃபினேஷனை பார்த்துட்டு போயிடலாம். பாருங்கள், வாட் இஸ் மீன் solubilityனா இஸ் டிஃபைன்ட் as the number of gram of solute, நீ எவ்வளோ எடுத்துக்கிறியோ solute that can be dissolved in, எதில் தான் எடுத்துக்கணும்? 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டு ஸ்டாண்டர்டு. ஏன்னா அது ஸ்டாண்டர்டாக இருந்தால் தான் நம்ம மெஷரிங் கரெக்டாக வரும். எப்படி அந்த வெயிங் மிஷின் ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுனால தான் ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் வெயிட்டை கரெக்டாக காட்டுதோ, அந்த மாதிரி இங்கே 100 கிராம் ஆஃப் வாட்டருங்கிறது இங்கே ஸ்டாண்டர்டைசேஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு நீடட் டு பி டிசால்வ்ட் இன் 100 கிராம் ஆஃப் வாட்டர் டு ஃபார்ம் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அட் 25 டிகிரி செல்சியஸ். Thus the solubility of NaCl in water is 36 கிராம் at 25 டிகிரி செல்சியஸ். இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் மேத்தமெட்டிக்கல் அப்படின்னா, இது ஒரு ஃபார்முலா. solubility equal to mass of the solute divided by mass of the solvent into 100. நல்லா மைண்டில் வச்சுக்கோ. solubility அப்படின்னா அதை பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணால் நீ எடுத்துக்கக்கூடிய சொல்யூட்டோட அளவு, அது கரைக்கக்கூடிய அளவு, மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட்டு 100. இதில் அப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் அதனுடைய solubility. ஓகேவா? ஸோ இந்த டாபிக் எல்லாம் நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.